ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கை வந்து நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது 4ஆக மடித்து போட்டுக்கிறேன். 4 ஃபோல்டில் போட்டுக்கிறேன். 4 ஃபோல்டில் போட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு ப்ளவுஸ் வந்து எப்பயுமே நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா அளவுமே நீட்டாக கிடைக்கும். ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போது ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்து கீழே வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போது அந்த லைன் மேலேயே வச்சு கரெக்டாக ஸ்லீவ் எட்ஜெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கு மேலே 1/2 இன்ச் இப்போ மேலேயும் மார்க் பண்ணி 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கும் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நல்லா நீட்டாக இந்த மாதிரி வந்துட்டு இழுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த சைட்லேயுமே வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ் எங்கே அந்த ஸ்டிச்சிங் லைன் எல்லாமே வருதோ அது எல்லாமே மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சுன்ட்டு சைடில் வந்துட்டு அலவன்ஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறோம். ஸ்லீவை கட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணுறோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மார்க் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஐ ஷேப் மாதிரி நமக்கு வந்துட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இருக்கணும். அந்த கட் பண்ண கிளாத் ஐ ஷேப் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கிற ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டு கட் பண்ணுறோம். கீழே வந்து 1.5 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக கொடுக்குறேன். அதுக்கு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. எப்பயுமே ஸ்கேல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லாம் போடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸை வந்து ஃபோல்ட் பண்ணி நான் வந்து அது மேலே போடுறேன். இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி வந்துட்டு போட்டு இடுப்பு அளவு மார்க் பண்ணுறேன். நல்லா இழுத்து வச்சு எல்லாமே மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டான அளவு கிடைக்கும் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது. அதே மாதிரி ஷோல்டர் வந்து 1/2 இன்ச் அலவன்ஸ் கொடுத்தே மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கை ஜாயிண்ட் எந்த இடத்துல வந்துட்டு முடியுது, ஆம் ஹோல் வந்து அந்த ரவுண்ட் முடியுது, அந்த ஆம் ஹோல் ரவுண்ட் வர்றது எல்லாமே வந்துட்டு எல்லாம் கை வச்சு பார்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பாருங்கள், மேலே வந்து 2.25 இருக்குது, கீழே வந்து 2.5 கொடுத்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்துட்டு நான் போடுறேன் கழுத்துக்கு. 1.5 இன்ச் மேலே, கீழே வந்து 2.5 இன்ச் கொடுக்குறேன். டாட்டுக்கு 1 இன்ச்சு சேர்த்து கொடுக்குறேன். எல்லாமே மார்க் பண்ணி மேலே ஷோல்டர் கிட்ட பாருங்கள் 1/2 இன்ச் வந்துட்டு நான் ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டிச்சிங் கொடுத்து தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் எக்ஸாக்டாக வரும். நல்லா வந்துட்டு சிசர் வந்து எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். 3 விரல் தான் உள்ளே விட்றேன், இன்னொரு விரல் மேலே வச்சு பிடிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு பிடிச்சி கட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கையில் பெயின் வராது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூஸ் பண்ண கம்ஃபர்டபுள் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் க்ராஸில் போடுறோம். க்ராஸ் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதை அப்படியே ட்ரா பண்ணுறோம். பேக் வந்து போட்டு ஆம் ஹோலு எல்லாமே வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். சைடில் வந்துட்டு ஃப்ரண்ட் அளவு எல்லாமே நம்ம அதில் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது ப்ளவுஸ் எடுத்து ப்ளவுஸில் வந்து அந்த கொக்கி பார்ட் இருக்கும்ல அந்த அளவு எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டு அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நம்ம 1/2 இன்ச் அளவுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணது எல்லாமே அது எக்ஸாக்டாக கரெக்டாக அதில் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போது அந்த 1/2 இன்ச் முன்னாடி வர்றது வந்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அந்த கொக்கி பீஸ்க்காக யூஸ் பண்ணிக்குவோம். இப்போது ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கை வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ளே ட்ரா பண்ணிக்கிறோம். தென் சைடில் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டு அப்படிங்கிறது எல்லாமே ப்ளவுஸில் இருக்க அளவு மார்க் பண்ணிடுறோம். இங்கே மார்க் பண்ணிட்டு கீழே வந்து 1.25 இன்ச் விடுவோம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு மெயின் டாட் வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். நமக்கு 10 இன்ச் வருது. நம்ம 10 இன்ச்சில் ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்து அதையும் மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டாட்டோட ஹைட்டு 3 இன்ச் இருக்குது. 10 இன்ச்சு 1/2 இன்ச் நம்ம கொடுத்து இது பண்ணுறோம். இது 3 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கி பீஸ்லேருந்து அந்த டாட் எவ்வளோ அகலத்தில் இருக்குது, 3 இன்ச் இருந்தது, நம்ம 3.5 கொடுக்குறோம். அந்த 1/2 இன்ச் மடிச்சிடிச்சு உள்ளே போயிடும். 1 இன்ச் கொடுத்து இந்த டாட்டை மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து சைடில் ஒரு 1/2 இன்ச் விட்டு இங்கே மேலே 2 இன்ச் விட்டு தேர்ட் டாட்டும் மார்க் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டாட்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணுறோம். நான் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிலாம் கிளாத்தை கட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரிலாம் ரொட்டேட் பண்ணாதீங்க, நீங்களே டேர்ன் பண்ணி கட் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத் வந்து மூவ் ஆயிரும். ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டிக்கு மெஷர் பண்ணுறேன். பட்டிக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு அந்த டாட்டை மட்டும் விட்டுட்டு மெஷர் பண்ணி அந்த பட்டிக்கான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்டிச்சிங் அப்போ மெஷர் பண்ணி நம்ம பட்டிக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. கொக்கி பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நெக்ஸ்ட்டு இதை வந்து இப்போது இந்த மெயின் கிளாத்தை அந்த மெயின் கிளாத்தில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தை வந்து நான் 2ஆக மடித்து போட்டு இந்த மாதிரி வந்து லைனிங் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ அந்த பிசுரெல்லாம் சைடில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் இது கிளாத் விட்டு கட் பண்ணுங்கள். அடியில் வந்து 2 கிளாத்துமே ஒரே இதாக கட் பண்ணிட்டு வரமான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் மிஸ் பண்ணிடுவோம். நல்லா வந்து கொஞ்சம் அலவன்ஸ் விட்டு மெயின் கிளாத் எப்பயுமே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து லைனிங்கில் தான் எக்ஸாக்டான அளவு நம்ம எடுப்போம். மெயின் கிளாத்தில் வந்து நம்ம மறுபடியும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இன்னும் மேக்ஸி ட்ரெஸ் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் மேக்ஸி ட்ரெஸ்க்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்ன கண்டிப்பாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில். தேங்க்யூ.